வணக்கம். நம்ம வீட்ல மாட்டியிருக்கிற கேலண்டர்ல ஒவ்வொரு தேதிக்கு பின்னாலயும் ஒரு கதை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம கணித வரலாற்றுல இருந்து ஒரு சாதாரண நாளை எடுத்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அசாதாரணமான கதைகளை தோண்டி எடுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது கேக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நாம அதத்தான் பண்ண போறோம். ஒரே ஒரு நாள். ஆனா அந்த ஒரு நாள் கணித உலகத்தையே ஒரு படம் போட்டு காட்டுதுன்னா பாருங்களேன். நாம தேர்ந்தெடுத்த அந்த நாள் பிப்ரவரி 5. இந்த ஒரு நாள் எவ்வளவு விதவிதமான கதைகளையும் பெரிய பெரிய சாதனையாளர்களையும் ஒன்னா இணைக்குதுன்னு பாக்கும்போது நீங்களே அசந்து போயிடுவீங்க. முதல்ல வாழ்க்கையில பெரிய தடைகளை தாண்டி ஜெயிச்ச கணித மேதைகளை பத்தி பார்க்கலாம். இவங்க வெறும் கணக்குகளோட மட்டும் போராடல, அந்த காலத்து சமுதாயத்தோட அநீதிகளுக்கு எதிராகவும் போராடினாங்க. இங்க பாருங்க, ஒரே தேதியில சம்பந்தப்பட்ட 2 பேர், ஆனா 2 பேரும் வேற வேற கண்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. ஒரு பக்கம் டோரத்தி பெர்ன்ஸ்டைன், அவங்க ஒரு பெண், அதுவும் யூதருங்கிற ஒரே காரணத்துக்காக அமெரிக்காவுல பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் வெர்னர் ராம்பெர்க், நாசி ஆட்சிக்கு எதிரா இருந்ததால ஜெர்மனியை விட்டு தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமை. ஆனா இந்த தடைகள் எதுவுமே அவங்களோட அறிவை தடுத்து நிறுத்தல. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். இது யாரோ எங்கேயோ சொன்னதில்ல. பெர்ன்ஸ்டைன் வேலை கேட்டு போனப்ப ஒரு பெரிய யூனிவர்சிட்டியோட டீன் அவரோட முகத்துக்கு நேரா சொன்ன வார்த்தைகள் இது. நீ ஒரு பொண்ணு, அதனால உனக்கு இங்க வேலை கிடைக்காது. நீ ஒரு யூதர், அதனால உனக்கு அங்க வேலை கிடைக்காது. நினைச்சு பாருங்க, இப்படிப்பட்ட அப்பட்டமான ஒரு பாகுபாட்டை தாண்டி தான் அவங்க அமெரிக்கா கணித சங்கத்தோட முதல் பெண் தலைவர் ஆனாங்கன்னா அது எவ்ளோ பெரிய விஷயம். பெர்ன்ஸ்டைன் மாதிரி ஆட்கள் தடைகளை உடைச்சு முன்னாடி போனாங்க, சரிதான். ஆனா அவங்க போட்ட பாதையில மத்தவங்களும் பயணிக்கணும்னா சில அமைப்புகள் தேவைப்படுது இல்லையா? அதனால கணிதத்தை ஒரு சமூகமா வளர்த்தெடுத்தவங்களோட பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க அவங்கள பத்தி பாப்போம். அடுத்து நாம பார்க்க போறது தனக்காக மட்டும் யோசிக்காம கணிதத்தை நேசிக்கிற ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காகவும் உழைச்சவங்கள பத்தி. இவரோட பேரு பெஞ்சமின் ஃபிங்கில். ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் தான். ஆனா அவருக்குள்ள ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. தன்னோட காலத்துல அமெரிக்கால இருக்கிற கணக்கு வாத்தியார்களுக்கு புதுசா கத்துக்கவோ, ஒருத்தருக்கொருத்தர் பேசி சந்தேகங்களை தீர்த்துக்கவோ ஒரு நல்ல இடமே இல்லைங்கிறத அவர் நல்லா உணர்ந்தாரு. அவர் வெறும் கனவு மட்டும் காணல, அதை நனவாகவும் செஞ்சாரு. ஜான் கோலான ஒருத்தர் கூட சேர்ந்து ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர் உதவியோட அமெரிக்கன் மேத்தமேட்டிக்கல் மந்த்லின்னு ஒரு ஜேர்னலை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கும் கூட அந்த ஜேர்னல் கணித உலகத்துல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. பாருங்க, ஒரு தனி மனுஷனோட சின்ன முயற்சி எப்படி ஒரு பெரிய சமூகத்தையே மாத்தி அமைச்சிருக்குன்னு. சரி, ஒரு கணிதவியலாளர்னா உங்க மனசுல என்ன தோணும்? ஒரு ப்ரொஃபசர் இல்லனா ஒரு ஆராய்ச்சியாளர், அப்படிதானே? ஆனா கணிதங்கிறது அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் அடங்குற விஷயம் இல்ல. இப்ப நாம பார்க்க போற ஆட்கள் நீங்க துளியும் எதிர்பார்க்காத துறைகள்ல இருந்து வந்து கணிதத்துக்கு பங்களிப்பு செஞ்சவங்க. உதாரணத்துக்கு ஹென்றி டெலனாய எடுத்துக்கலாம். இவரு தன்னோட வாழ்க்கையில முக்கால்வாசி நேரத்தை ஒரு ராணுவ அதிகாரியா போர்க்களத்துல தான் கழிச்சாரு. ஆனா ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆன பிறகுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கணிதத்தை முழு மூச்சா கத்துக்க ஆரம்பிச்சாரு. ப்ராபபிலிட்டி தியரியில அவர் செஞ்ச வேலைகள் இன்னிக்கும் பேசப்படுது. இதிலிருந்து என்ன தெரியுது? கணிதத்தை கத்துக்க வயசெல்லாம் ஒரு தடை இல்ல. ஒரு ராணுவ வீரர் எப்படி கணக்கு வாத்தியாரா மாறினாருன்னு பார்த்தோம். இக்கோ ஒரு எழுத்தாளர் எப்படி கணித உலகத்துக்கு பெரிய உதவி செஞ்சாருன்னு பார்க்கலாமாங்க. தாமஸ் கார்லைலு ஒரு பெரிய எழுத்தாளர். அவரு புதுசா எந்த கணக்கு தேரியும் கண்டுபிடிக்கல. ஆனா அவர் செஞ்ச வேலை அதை விட முக்கியமான ஒண்ணு. லெஜெண்ட்ரிங்கிற பிரெஞ்சு கணித மேதையோட ஒரு முக்கியமான புத்தகத்தை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தாரு. இதனால என்ன ஆச்சுன்னா, பிரெஞ்சு மொழிக்குள்ளேயே முடங்கி கிடந்த ஒரு பெரிய அறிவு இங்கிலீஷ் பேசுற ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் போய் சேர்ந்துச்சு. அந்த புக்கு 33 தடவை மறுபதிப்பாச்சுங்கிறதே அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த மனிதர்களோட கதைகள்லாம் வெறும் இறந்த காலம் இல்ல. அவங்களோட யோசனைகள், அவங்களோட கண்டுபிடிப்புகள் இன்னைக்கும் நம்ம அறிவியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். இதே பிப்ரவரி 5ஆம் தேதி தான் ஆஸ்கர் கிளைனுங்கிற ஒரு மிகப்பெரிய இயற்பியலாளர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாரு. இவரோட சிந்தனைகள் எங்கிருந்து எங்க வரைக்கும் போச்சு தெரியுமா? கண்ணுக்கே தெரியாத அணுத்துகள்ல இருந்து இந்த முழு பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் வரைக்கும் நீண்டது. அதாவது இயற்பியல்ல 2 பெரிய உலகம் இருக்கு. ஒன்னு சின்ன சின்ன அணுக்களை பத்தின குவாண்டம் உலகம், இன்னொன்னு வேகம், ஈர்ப்பு விசை பத்தின ஐன்ஸ்டீனோட உலகம். இந்த 2ஐயும் ஒன்னா சேர்க்க முடியுமான்னு விஞ்ஞானிகள் பல வருஷமா முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியோட முதல் படிகள்ல ஒண்ணுதான் இந்த கிளீன் கார்டன் சமன்பாடு. இது சயின்ஸ்ல ஒரு முக்கியமான மைல்கல்.
ஒரு சயின்ஸ் ஐடியாவோட பயணம் எவ்ளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. 1919ல கலுசான் ஒருத்தர் 5வது டைமென்ஷன்னு ஒரு விசித்திரமான விஷயத்த சொல்றாரு. ஒரு 7 வருஷம் கழிச்சு நம்ம ஆஸ்கர் கிளைன் அந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்னதா சுருண்டு போயிருக்கலான்னு சொல்றாரு. ஆனா என்னாச்சு தெரியுமா? அப்போ அதை யாருமே பெருசா கண்டுக்கல. கிட்டத்தட்ட 50 வருஷம், அரை நூற்றாண்டு காலம் அந்த ஐடியா அப்படியே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாம பேசுற அந்த ஸ்ட்ரிங் தியரிக்கு அந்த பழைய ஐடியா தான் ஒரு முக்கியமான அடித்தளம். சில விதைகள் முளைக்கிறதுக்கு சில சமயம் 50 வருஷம் கூட ஆகும் போல. அப்ப பாருங்க, பிப்ரவரி 5ங்கிற ஒரே ஒரு நாள், அதுக்குள்ள எவ்ளோ கதைகள் இருக்கு. பாகுபாட்டை எதிர்த்து போராடின ஒரு பெண்மணி, நாட்டை விட்டே ஓடின ஒரு அகதி, ஒரு ராணுவ வீரர், ஒரு ஆசிரியர், ஒரு எழுத்தாளர், ஒரு இயற்பியலாளர். இத்தனை பேரும் இந்த ஒரே தேதியால வரலாற்றுல ஒன்னா இணைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு நாளே இவ்ளோ சுவாரஸ்யமா இருக்குன்னா, வருஷத்துல இருக்கிற மத்த 364 நாட்களோட கதைகளை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு நாளுக்கு பின்னாலையும் நாம கேள்விப்படாத இன்னும் எத்தனையோ மனிதர்களோட கதைகள் ஒளிஞ்சிருக்கலாம். இனிமே உங்க கேலண்டரை பார்க்கும்போது அத வெறும் நம்பரா பார்க்காதீங்க. ஒவ்வொரு தேதிக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. யாருக்கு தெரியும், உங்க பிறந்த நாளுக்கு பின்னாடி கூட